காற்றின் சுவைக்கும் வெயிலும் உடைந்து கிடக்கும் வீட்டின் ஊஞ்சல் காற்றை தொடவில்லை. அது காட்சி சொல்வது போல இந்த வீட்டின் சிறப்பு நெடுங்காலமாக தொலைந்துவிட்டது. வசந்தா, வயது 24, புது மணப்பெண். திருமணமாகி 2 மாதம்தான். அம்மா, அக்கா, சொந்த ஊரின் வாசம் இவையெல்லாம் அவள் வாழ்க்கையின் பாகங்களாக இருந்தன. ஆனால் இப்போது அந்த உலகம் எல்லாம் கதவுக்கு வெளியே. ரமேஷ் அவளது கணவர் நல்ல மனசுக்காரர். ஆனால் ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தின் நடுவில் ஒருத்தி பெண்ணாக அவள் எதிர்கொள்ள போகும் சோதனைகள் அவளுக்கு தெரியாமலே கதவுக்கு முன்னால் காத்திருந்தன. வசந்தா வந்த வீடு பெரிய இல்லம். அதன் தலைவி ராஜேஸ்வரி மாமியார். ராஜேஸ்வரி ஒரு காலத்தில் குடும்பத்தை காப்பாற்றிய வீராங்கனை. ஆனால் அவள் வீட்டில் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு புது பெண்ணும் ஒரு விதமான சோதனையை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. வீட்டுக்குள் பெண்கள் சிரிப்பது பேசுவது அரிது. அந்த அமைதிக்குள் வசந்தாதான் சிரிப்பையும் பேச்சையும் ஒதுக்கி கொண்டாள். காலை 5 மணிக்கு ராஜேஸ்வரி திடீரென சொன்னாள், இப்போது நீ தெரிந்து கொள்ளணும். உன் கணவர் ரமேஷ் உன்னை எவ்வளவு நேசித்தாலும் இந்த வீட்டு மறுப்புகள் முன்னிலையில தான் இருக்கும். அந்த மறுப்புகளை காப்பாற்றுவதுதான் உன் கடமை. அந்த குரலில் பாசமா எல்லா கட்டுப்பாட வசந்தாவுக்கு புரியவில்லை. காலம் நகரும் போது ரமேஷ் வேலைக்கு சென்ற தாமதமாக வந்தான். ராஜேஸ்வரி சொல்வாள், இப்போ காலம் மாறிடுச்சு. ஒரு நாள் விளக்கு ஏற்றும் நேரத்தில் வீட்டின் ஒரு மூலையில் இருந்த பழைய டைரி கீழே விழுந்தது. அது ராஜேஸ்வரிது. அதில் எழுதியிருந்தது, என் மகன் நேசித்த பெண்ணை நான் தள்ளி வைத்தேன் மரப்புகளை காப்பதற்காக. இந்த வீட்டின் சிரிப்பு தொலைந்து போச்சு. அந்த சிரிப்பு மீண்டும் வரணும். அதை வாசித்த வசந்தாவின் மனசு நடுங்கியது. ராஜேஸ்வரி அவ்வளவு கெட்டவள் இல்லை போல. அவள் கடுமையும் அமைதியும் எல்லா மரப்புக்கும் பாசத்துக்கும் இடையிலான போராட்டம். ஒரு நாள் வீட்டில் பெரிய வாக்குவாதம். ரமேஷ் வீடு திரும்பியது. ராஜேஸ்வரி சொன்னாள், பொண்ணு சிரிச்சாதான் வீடு முழுமையா பெறும். மறுப்புகளையும் பாசத்தோடு தான் வாழும். அந்த வார்த்தையின் உண்மை இருந்தது. அந்த நாளிலிருந்து வசந்தா முடிவு செய்தாள், இந்த வீட்டில் சிரிப்பை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று. முதல் நாள் வசந்தா காஃபி கொடுத்தபோது ராஜேஸ்வரியை சிரித்தாள். அந்த சிரிப்பு வீட்டில் ஒரு புதிய பாட்டு போல கேட்டது. சில வீடுகள் சிரிப்பை மறந்து விட்டால் அதை மீண்டும் கொண்டு வருவது ஒரு பெண்ணின் துணிவுதான். மாமியார் மருமகள் உறவில் மறைந்த பாசத்தையும் புரியாமைகளையும் வெளிப்படுத்தும் குடும்ப கதை. மரப்புகள், அன்பு மற்றும் சிரிப்பின் மதிப்பு உணர்ந்தும் தமிழ் நிகழ்ச்சியான கதை. வாங்க அடுத்த கதை உள்ள போகலாம். நான் சொல்கிற கதைலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஒரு வீட்டுக்கு வீடு சரியான சந்தோஷம் என்று சொல்லணும்னா அந்த வீட்டில் இருக்கும் பொண்ணு பாசமும் பெரிய பொண்ணு புரிஞ்சிக்கும் தனி பாசமும் சேர்ந்தாதான் இருக்கும். ஆனால் இந்த வீட்டில் அந்த பாசம் எல்லாம் வெளியே தான் இருந்துச்சு. மறக்கப்படாத ஒரு மர்ம ரகசியம். இந்த கதையின் ஆரம்பம் ஒரு சிறு ஊரில் இருக்கும் ஒரு வீட்டில். மருமகள் பெயர் மீனா. பாசமாக சமாதானமாக வாழ முயற்சி செய்யும் மனைவி. ஆனால் அந்த வீட்டில் அவளுடைய மாமியார் பார்வதி அம்மா. அவளுக்கு ஒரு முடிவு போட்டிருந்தாங்க, இந்த பொண்ணு என் மகனோட வாழ்க்கையை சரியாக தூக்கி கொண்டு போகணும், அதே நேரத்தில் நான் ஒரு சோதனையும் கொடுக்கணும் என்பதை மனசில் வைத்திருந்தாங்க. முதல் மாதம் எல்லாம் சந்தோஷமா போனது. மாமியாரும் மருமகளும் சேர்ந்து சிரிக்கிற சத்தம் வீட்டை குளிர்ச்சி செய்தது. ஆனா ஒரு நாள் பார்வதி அம்மா கிச்சனில் கூப்பிட்டு சொன்னாங்க, இனிமே இந்த வீட்டில் நான் சொன்ன மாதிரி தான் நடக்கணும். மீனா சிரிச்சிட்டே ஆமாம்மா என்று சொன்னாலும் அந்த வார்த்தை அவளுக்குள்ள சந்தோஷத்தோடு சேரவில்லை. அந்த ஊரில் ஒரு பெரிய விழா நடந்த நாள். எல்லாரும் அழகா அலங்காரம் போட்டிருந்தாங்க. ஆனால் மீனாவுக்கு மனசு சரியில்லை. அவளுக்கு தெரியாம ஒரு உணர்ச்சி, இந்த வீட்டில் ஒரு ரகசியம் இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும்னு. ஒரு இரவு மீனா பேண்ட்ரி பக்கம் போயிருக்கும்போது பார்வதி அம்மா ஒரு பழைய சென்ட்ரிங் பாக்ஸை திறந்து கொண்டிருந்தாங்க. அவளை பார்த்ததும் திடுக்குன்னு பாக்ஸை மூடி, இதை வீட்டுக்குரிய ஒரு பொருள், நீ இதை தொடக்கூடாது என்று கத்தினாங்க. அந்த நாள் முதல் மாமியார் மருமகள் நடுவில் ஒரு தெரியாத சுவர் உருவானது. கணவரிடம் பேச முயற்சித்தாள். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என் அம்மா சொன்ன மாதிரி தான் நடப்பேன், நீ ரொம்ப யோசிக்காதே. சில நாட்களில் மீனாவின் சிரிப்பு குறைந்து விட்டது. முதல் நாள் எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்கன்னு ஊர்ல எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த இடையில ஒரு நாள் பார்வதி அம்மா அந்த பக்கம் போகும்போது
ஒரு மரக்கிளை முறிந்து அவர்கள் மேல் விழுந்தது. கஷ்டமான நேரம். வீட்டில் எல்லாரும் பதட்டமாக இருந்தாங்க. ஆனால் மீனா தான் விரைந்து ஓடி காப்பாத்தினாள். அந்த நாள் முதல் பார்வதி அம்மா முகத்தில் மாற்றம் தெரிஞ்சது. நான் உன் சோதனைக்கு உட்படுத்தினேன், ஆனால் நீ என்னை ஒருபோதும் கைவிடவில்லை என்று சொன்னாங்க. அதோட அந்த ரகசியத்தையும் சொன்னாங்க. பாக்ஸில் இருந்தது ஒரு புகைப்படம். பார்வதி அம்மா வாழ்க்கையில் ஒரு காலத்தில் நடந்த ஒரு தனிப்பட்ட கஷ்டத்தின் நினைவு. யாரும் அறியக்கூடாத ஒரு கதை. நான் அனுபவிச்சது உனக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னிடம் கடுமையாக நடந்தேன் என்று சொன்னாங்க. மீனா அந்த புகைப்படத்தை பார்த்தபோது அவள் மனசு உருகிவிட்டது. அந்த நாள் முதல் மாமியார் மருமகள் பாசமா வாழ்ந்தாங்க. ஊர்ல எல்லாரும் இந்த வீட்டில் பாசம் திரும்ப வந்துடுச்சுன்னு பேசினாங்க. ஒரு வீட்டில் பாசம் மறைந்துடுச்சுன்னா அதை கொண்டு வருவது எளிதல்ல. நீங்கள் சொல்றீங்களா, மீனா மாதிரி பாசத்தை காப்பாற்ற வேண்டிய நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இதுதான் ஒரு நினைவுடன் உருவான நிஜம். இந்த மாதிரி கதைகளுடன் இனிமேல் சந்திப்போம். இது நிஜமும் நினைவும்.